गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பகவானுடைய அவதாரங்கள்ல முக்கியமான அவதாரத்துல ஒன்னா இருக்கக்கூடிய பலராம சுவாமி பிருந்தாவன வாசிகளுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்கணும்னு அவர் பிருந்தாவனத்துக்கு போனார். அவர் அங்க போயிருக்கிற சமயத்துல இந்த துவாரகையில ஒரு தூதன் வரான். அந்த தூதன் வந்து கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கான். என்ன விஷயம்ப்பா, வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்க்கணும்னு வரார். அந்த கிருஷ்ணன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எங்கேருந்து வர என்னன்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி காசியில பரிபாலனம் பண்ணிக்கூடிய ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு நண்பன் இருக்கான், பவுண்டரகன்னு பேரு, அவன் அங்கதான் இருப்பா. அவர் சொல்லி அந்த பவுண்டரகன் தூதனாக நான் இங்க வந்திருக்கேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு உடனே அந்த பவுண்டரகன் சொன்ன விஷயத்தெல்லாம் இந்த தூதன் சாசனம் போல அந்த கையில இதை வச்சுட்டு கிருஷ்ணர் முன்னாடி படிக்கிறானா. என்ன படிக்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து துவாரகாதீசனா இருக்கக்கூடிய நீ கடவுள் கிடையாது, நீ வந்து கையில சங்க சக்கர கதா பத்மங்கள்லாம் வச்சுட்டு கௌஸ்தவம் போட்டுண்டு மார்புல மகாலட்சுமி வச்சுட்டா நீ மகாவிஷ்ணுமா ஆடுவியா? நீ மகாவிஷ்ணுவே கிடையாது, உண்மையான பகவான் கடவுள் வைகுண்டவாசி எல்லாம் தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ராஜா பவுண்டரக மகாராஜா சொல்லியிருக்கார் அப்படின்னு இவன் படிச்சுட்டே வரான். கிருஷ்ணருக்கே சிரிப்பு வந்துடுது. ஓ, இப்படிலாம் சுத்தின்னு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா மேல படி அப்படின்னார். வேற என்னென்னா சொல்லியிருக்காரு உங்க ராஜா அப்படின்னு கேட்ட உடனே மேல அவன் சொல்லிகிட்டே வரான். என்ன, இப்போ இந்த குழந்தைகள்லாம் விளையாடும் போது ராஜா ராணி மந்திரின்னு விளையாடின்னு இருப்பா. அப்படி விளையாடின்னு இருக்கும்போது ராஜான்னு ஒருத்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டான்னா அவன் ராஜாவா ஆயிடுவான். அந்த விளையாட்டா சொல்லும் போது நான் ராஜான்னு சொல்லுவது போல, அதே போலதான் நீ என்ன பகவான் பகவான் உன்னை பிரகடம் பண்ணிட்டேன்னா நீ கடவுளாக ஆயிடுவியா, நீ மகாவிஷ்ணுவாக ஆயிடுவியா? நீ மகாவிஷ்ணு கிடையாது, உனக்கு வாசுதேவன் பேரும் கிடையாது. இந்த சங்க சக்கர கதாபத்மங்கள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த கௌஸ்துபம் இந்த மாலை போட்டுக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் நீ சொல்லிட்டு சுத்திரியே, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பகவான் இல்லைன்னு நீயே எல்லார்கிட்டையும் ப்ராபகண்டா பண்ணணும், சொல்லணும் நீ பகவான் இல்லைன்னு சொல்லிட்டு, அதுதான் உனக்கும் உகந்தது எனக்கும் உகந்தது, நான் தான் வந்து அந்த மகாவிஷ்ணுவோட அவதாரம், நான் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாசனத்துல கொடுத்து அமைச்சிருக்கான். இப்படி நான் தான் கடவுள் நான் தான் கடவுள்னு எவன்லாம் சொல்றானோ அவனுக்கு நம்பவே கூடாது. நான் தான் கடவுள்னு சொல்றான்னா அவன் பைத்தியம்னு அர்த்தம். நான் யாருன்னா அம்ஹி அபராதின்னு தான் எல்லா மகாத்மாக்களும் சொல்லிப்பான். நான் தான் கடவுள்னு சொன்னான்னா அவன் பைத்தியம்னு அர்த்தம். இந்த மாதிரி நான் தான் வந்து மகாவிஷ்ணு, நீ மகாவிஷ்ணு இல்லை, இப்படிலாம் சொல்லி அமைச்சிருக்கான். இந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ணணும்னா, நீ மகாவிஷ்ணு இல்லை அப்படின்றத உலகம் முழுக்க நீயாவே பிரகடனம் பண்ணிக்கணும், நீ மகாவிஷ்ணு இல்லைன்னு. உடனே பகவான் சிரிச்சுட்டே இன்னும் என்னென்னலாம் சொல்லியிருக்கார் உங்களுடைய ராஜா சொல்லுங்க அப்படின்ன உடனே மேலே இன்னும் கூட படிக்கிறானா அவன். அந்த இதை பார்த்துட்டே அவன் இன்னும் என்னென்னலாம் சொல்றான்னா, உங்களை வந்து இந்த சங்க சக்கர கதாபத்மங்கள்லாம் இருக்கே, இது எல்லாத்தையும் நீங்க தியாகம் பண்ணிட்டு எங்க ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை வந்து நீங்க சரணடையணுமா, நான் கடவுள் இல்லை நீதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சரணம் அடையணுமா. அப்படி சரணம் அடையலை அப்படின்னா வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். அப்படி யுத்தம் பண்ணி ஜெயிச்சாதான் பகவானு நான் ஒத்துப்பேன். இப்படி வந்து சங்க சக்கர கதாபத்மத்தெல்லாம் போட்டுண்டு நான் தான் பகவான்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுண்டரக்கன் போட்டு அமைச்சிருக்கான். என்ன ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. பகவான் சொல்லி நினைக்கிறாரா, நான் நிறைய அசுரர்களை பார்த்துருக்கேன், இப்படி எல்லாமும் கிளம்பியிருக்கானேன்னு கிருஷ்ணருக்கு புதுசு புதுசாக இருக்குது. அவருக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, ஹாஸ்யமாகவும் இருக்குது. அவரால் சிரிக்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம். வேற என்னென்னலாம் சொன்னார்னா, இதான் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நான் பகவான் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அவர் வந்து சரணடையணுமா பவுண்டரகனை, இல்லைன்னா யுத்தத்தில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இத்தனை நேரம் எல்லாரும் அந்த சிரிப்பை அடக்கி வச்சுட்டு இருந்தவா எல்லாரும் குள்ளுன்னு சிரிச்சுட்டாலாம். அந்த துவாரகாவாசிகள் எல்லோரும் கிருஷ்ணரும் தாங்க முடியாம சிரிச்சுட்டு புதுசு புதுசா கிளம்புறானுங்களே இப்படிலாம். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. எல்லா பயிலும் விரோதியா இருந்து எல்லாரும் தாக்கிட்டு இருந்தவன தான் இத்தனை நாளா பார்த்தாரு பகவான். இப்ப நான் தான் கடவுள் நீ போலின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு எல்லாரும் அப்டேட் ஆயிட்டாளா அப்படின்னு அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. அங்க உக்ரசேனாதிகள்லாம் இருக்கா, இந்த கம்சனுடைய அப்பாலாம் அவளை அடக்கவே முடியாத சிரிப்பு சிரிக்கிறாளாம். இந்த துவாரகா வாசிகள்லாம் அப்படி சிரிக்கிறாளாம். இந்த தூதனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே கம்பீரமா நின்றுட்டு இருக்கான். எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து அவனுக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. உடனே சிரிக்கிறவா எல்லாரையும் சமாதானம் படுத்திட்டு, பாவம் அந்த தூதன் என்ன பண்ணுவான்,
அதனால பகவான் அவனை கிட்டக்க கூப்பிட்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் இங்க வான்னு சொல்லிட்டு, எப்படி உன் ராஜா சொன்னதை வந்து என்கிட்ட சொன்னியோ, நான் சொன்னதை அப்படியே போய் சொல்லணும்ன்றது தானே தூதனுடைய வேலை. அதே மாதிரி இப்ப நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதை நீ போய் உங்களுடைய ராஜாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல கிருஷ்ணர் தான் மேல பேச ஆரம்பிக்கிறார். எங்கேயோ உட்காந்துட்டு நீ கடவுளா நான் கடவுளான்னு தீர்மானம் பண்றது விஷயம் இல்ல. நான் வந்து சரணம் அடையணுமா, நான் இதை சொன்னேன்னு சொல்லுன்னு அந்த தூதன் கிட்ட சொல்லும்போது பகவான் என்ன சொல்றாருன்னா, யார் யாருக்கு சரணம் அடையறான்னு அங்க வந்தா தெரியும். நான் அங்க வந்தேன்னா நான் பண்ணக்கூடிய அந்த யுத்தத்துல பயந்துண்டு அவன் தான் என்ன சரணடைய போறான். மேல என்ன நடக்க போறதுன்னா, நான் பண்ணக்கூடிய யுத்தத்துல அங்க அவன் பயந்துண்டு அவனுடைய தலையானது கீழே விழுந்து அவன் சரீரமானது இந்த பருந்துகள் கழுகுகள் அந்த ஓநாய்கள் செந்நாய்களுக்கெல்லாம் சரணமாக இருக்க போகிறது. அதை சாப்பிட்டு சந்தோஷமாக. அதனால வாயினால இப்படியே பேசின்னு இருக்கிறவன் ஜெயிக்கவே முடியாது. யுத்த காலத்தில் சந்திப்போம்னு நான் சொன்னதை இப்படியே போய் நீ சொல்லணும் அப்படின்ன உடனே அப்படியே ஆகட்டும்னு தூதன் அதெல்லாம் எழுதிண்டு கிருஷ்ணருடைய சந்தேசத்தை எடுத்துட்டு கிளம்புறான் அந்த தூதன். அதே போல கிருஷ்ணர் உடனே கதையை முடிக்கணும், இவன் பாட்டுக்கு இப்படிலாம் பிராபகண்டா பண்ணிட்டு சுத்தின்னு இருக்கான், இந்த பயலை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். அவரும் யுத்தத்துக்கு கிளம்பணும்னு, அவன் காசியில தானே இருக்கான், காசிக்கு யுத்தத்துக்கு கிளம்பணும்னு சைன்யத்தோட பகவான் கிளம்புறார். மேல கிருஷ்ண பகவான் நன்கு யுத்தம் செய்யக்கூடிய யோதாக்களாக யாதவ வீரர்களை அழிச்சுட்டு பகவான் கிளம்புறாரு இந்த காசி பட்டணத்துல இந்த பயலை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு. பகவான் இப்படி வரார், சைன்யத்தோட வரார்னு தெரிஞ்சுட்டு இந்த பவுண்டரக்கனும் வந்து சண்டை போடுறதுக்கு சித்தமா இருக்கான். அந்த காசி பட்டணத்துடைய எல்லையில 2 அக்ஷோகினிகள்னா நிறைய சேனையை அழைச்சிட்டு அதுக்கு சேனாதிபதியாக இருந்து கொண்டு இந்த பவுண்டரக்கன் வரான், பகவானும் வரார் சண்டை போடுறதுக்கு. இப்ப 2 பேரும் அந்த இடத்துல சந்திக்கிறான். அவன் எப்படி வரான்னா, யுத்தத்துக்கு வரும்போது கூட சங்க சக்கர கதாபத்மத்தோட, தலையில கிரீட்டம், கௌஸ்துபம், மார்பல மகாலட்சுமி, பகவானுடைய அப்படியே கண்ணாடியில பாக்குற மாதிரி நான் தான் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறதுக்காக, அதுக்கு ஒரு கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாம யுத்தத்துக்கு வரும்போது கூட இப்படி வைகுண்ட ரூபத்தோடய வரானா, மகர குண்டலத்தோட கஸ்தூரி திலகத்தோட நான் தான் பகவானை காண்பிக்கிறதுக்கு. பகவானுக்கு சிரிப்பா வருது அவனை பார்த்தா. இந்த மாதிரி ஒரு யுத்தம் அவரே போட்டது கிடையாது. அவர் யுத்தம்லாம் பண்ணியிருக்காரு. யார் கூட பண்ணியிருக்காரு? எழுத்தாப்புல இந்த அசுரர்கள்லாம் இருப்பா, வீராதி வீரர்கள்லாம் இருப்பா, அவ கூட யுத்தம் பண்ணியிருக்கார். தன்னையே கண்ணாடியில பாத்துக்கிற மாதிரி, அடப்பாவி இப்படி இல்லாம சுத்தின்னு இருக்கேலா உலகத்துலன்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு பாக்குறதுக்கு. இதுல யாரு உண்மை, யாரு பொய், யாரு டூப்ளிகேட்டு, யாரு ஒரிஜினல் பகவானுக்கு தெரியுமோன்னோ. அவனை பார்த்து ஆச்சரியப்படுறார். இந்த மாதிரி ஒருத்தன்ட்ட யுத்தம் பண்ணணுமா, நாமளே நம்ம எழுத்தாப்புல ஒருத்தன் இருக்கும்போது யுத்தம் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அப்படி அவருக்கு வேடிக்கையாகவும் இருக்கு, ஆச்சரியமா இருக்கும் ஒரு பக்கம். இந்த பயலை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப தன்னுடைய அந்த சிரிப்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு மேல அபாரமாக யுத்தம் பண்ணணும்னு நிச்சயிச்சுட்டார் பகவான். அவன் வந்து அந்த ரூபத்தை பார்த்து அவருக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. மேல அபாரமா யுத்தம் பண்ண போறார் கிருஷ்ணர். இந்த யுத்தத்துல அவன் பேக்கப் பிளான் வேற வச்சுட்டு இருக்கானா இந்த பவுண்டரகன். என்னன்னா, அவனுடைய நண்பன் தான் இந்த காசி ராஜா. அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கானா, இந்த 2 அக்ஷௌகினி மாத்திரம் இல்லாம இன்னும் ஒரு 3 அக்ஷௌகினிய சித்தமாக வச்சுக்கோ. இந்த கிருஷ்ணன் வந்து எல்லாருக்கூடையும் நல்லா சண்டை போட்டிருக்கான்னு தெரியும், அதனால அதுவும் இருக்கட்டும், நீ பின்னாடி சைன்யத்தோட வான்னு இதுவும் சொல்லி வச்சிருக்கான் அந்த பவுண்டரகன். இப்ப மேல அந்த அக்ஷௌகினியோட சேர்ந்துட்டு பகவான் யுத்தம் பண்றார். அபாரமாக யுத்தம் நடக்கிறது. அவனும் அஸ்திர சஸ்திரங்கள்லாம் போடுறான், ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கான். இந்த மாய பண்ற வித்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கானா, பகவான் மாதிரியே யுத்தம் பண்றது, பகவான் ஹாவபாவங்கள் படுறது, அதே மாதிரி பீதாம்பரம் நடந்து வருது, எல்லாம் பகவான் மாதிரியே பண்றான். பகவானுக்கு சண்டை போடுகிட்டே சிரிப்பா வருது இவன் பண்றதெல்லாம். அவனும் அபாரமா யுத்தம் பண்றான், பகவானும் அபாரமா யுத்தம் பண்றான். இவர் பார்த்தார், இந்த அஸ்திர சஸ்திரத்துக்கு மேல தன்னுடைய சுதர்சன சக்கரம் இருக்கணும். இப்ப தெரிஞ்சிடும் யார் உண்மையான பகவான்னு சொல்லிட்டு தன்னுடைய சுதர்சனத்துக்கு ஈடே கிடையாது, அதுக்கு பிரத்தியே கிடையாது. அந்த சுதர்சன அஸ்திரத்தை பார்த்து, அந்த சுதர்சன சக்கரத்தை பார்த்து பிரம்மாஸ்திரமே நடுங்கி ஓடும். அப்ப அந்த சுதர்சனத்தை இப்படி கலப்பி விட்டாராம் பகவான். அந்த சக்கரமானது என்ன பண்றதுன்னா, எழுத்தாப்புல இருக்கிற சைன்யத்துல இருக்கிறவா இவன் அவன்னு பார்க்காம எல்லா பயிலுடைய கழுத்து, காது, கை, காலு, தேரு, ரத்தம், யானைகள், குதிரைகள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு உள்ள அந்த சுதர்சன அஸ்திரம் சஞ்சாரம் பண்ணிட்டு வருது அந்த சேனைகள்ல. இவன் என்ன பண்றான்னா, கையில ஒரு சுதர்சன அஸ்திரம் வச்சுட்டு இருக்கான், அதை கிளப்பி விடுறான். கிளம்புன்னு அது கிளம்ப மாட்டேங்கிறது.
இந்த தீபாவளியும் போது நல்ல அது நல்ல நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ணி அதை வச்சிருந்தா தீபாவளியே வந்து கொஞ்சம் மழை பெய்கிற காலம் நம்ம ஊர்லலாம். அந்த வெடியெல்லாம் வந்து நமுத்து போயிடுத்துன்னா அப்புறம் அது ஒழுங்காக சுத்தாதோன்னும். அந்த மாதிரி நல்ல அதை வந்து நனையாதபடிக்கு பார்த்துட்டு இருக்கிற அந்த வெடி தான் நன்னா வெடிக்கும். இவனுடைய சக்கரம் எப்படி இருக்குன்னா, அந்த நமுத்து போன அந்த பூச்சக்கரம் மாதிரி புசு புசுன்னு கிளம்பவே மாட்டேங்கிறது. அப்படி அவன் சக்கரம் கிளம்பவே இல்லை. இந்த சுதர்சன சக்கரம் ஒரு க்ஷணத்துல எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு வருது. இப்ப தெரிஞ்சிருது யாரு உண்மை யாரு நக்கலின்னு. இந்த சுதர்சன அஸ்திரம் அபாரமாக யுத்தம் பண்றது. அவன் கையில இருக்கக்கூடிய அந்த சுதர்சன அஸ்திரம் நமுத்து போன அந்த சங்கு சக்கரம் மாதிரி சுத்துறது கிளம்ப மாட்டேங்கிறது. மேல பகவான் அந்த பவுண்டர்கனை பார்த்து சொல்றாரு, நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே துவாரகையில் உட்காண்டிருக்கேன். தேவையே இல்லாம ஒரு தூதன் அனுப்பி நான் தான் பகவான்னு சொல்லி அந்த தூதன்ல இதெல்லாம் கொடுத்து விட்டு இப்ப நான் என்னை இங்க வர வச்சு என் கூட சண்டை போட்டு இப்படிலாம் அடிபடணும்னு உன் தலையெழுத்து, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சிரித்து கொண்டு, நீ தானே சொன்ன நீ வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துண்டு என்னை வந்து சரணடைய, இல்லைன்னா அஸ்திர சஸ்திரங்கள்லாம் போட்டு என்னை ஜெயிச்சுட்டு நீ கடவுள்னு நிரூபின்னு சொன்னியோன்னோ. இப்போ நான் எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும் போட்டு நான் ஜெயிச்சுன்னு இருக்கேன், உன்னால என்ன முடியுமோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டர்கன்ட்ட சொல்றான். அவனும் ஏதோலாம் யுத்தம் பண்ணி பார்க்கறான். கிருஷ்ணருடைய பிரபாவத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியல. அப்படி அபாரமாக அந்த சுதர்சன அஸ்திரத்தினால அவன் ரத்தம் தேறி எல்லாத்தையும் உடைச்சார். அவன் கையில சர்வசமும் இல்லை. இப்ப தெரிஞ்சிருத்து அவன் யாரு, வைகுண்டவாசியா இல்ல சாதாரணவனா அசுரனா கெட்டவனான்னு. அப்படி நிராயுத பாணியாக அந்த காசிப்பட்டினத்து எல்லையிலே இப்படி நின்றே கிருஷ்ணரை பேந்து பார்க்கறான். எவ்வளோ பேச்சு பேசின, நீ வந்து அசுரனா இருந்து சண்டை போட்டிருந்தா கூட உன்னை நான் வந்து மன்னிச்சிருப்பேன், நீ கேட்டிருந்தேன்னா பிராண பிக்ஷை கொடுன்னு. நீ வந்து என் ரூபத்தையே எடுத்துட்டு இப்படிலாம் நீ அயோக்கியம் பண்ணி தர, இதெல்லாம் ஒரு ட்ரெண்டு மாதிரி கிளப்பி விடுற, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு பகவான் என்ன பண்ணினார்னா, எந்த ஒரு சுதர்சன அஸ்திரத்துக்கு ஈடு இல்லையோ அந்த சுதர்சன அஸ்திரத்தை இப்படி கிளப்பி விட்டார். அது அனாயாசமாக அந்த பவுண்டரகனுடைய தலையை வெட்டி அவன் சரீரம் இங்க கிடக்கு, அவன் தலையை கொண்டு போய் இந்த காசிப்பட்டினத்துக்கு நடுப்புற தொப்புன்னு உழுவது போல பண்ணினார். எல்லாரும் பார்த்து ஆகாகாரம் பண்ணிட்டு இருக்கான், பவுண்டரகனுடைய வதம் ஆயிடுத்துன்னு. இவர் அஸ்திரம் விட்டது பவுண்டரகன் ஒண்டிதான். ஆனா அந்த சுதர்சன அஸ்திரத்துக்கு கோபமா அது என்ன பண்றதுன்னா, பின்னாடி வரக்கூடிய இந்த அக்ஷோகினி இருக்கே, இந்த காசிராஜன் அழிச்சுன்னு வரானே 3 அக்ஷோகினிய, அதை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி அந்த காசிராஜனுடைய தலையும் அந்த சுதர்சனாஸ்திரத்தை வெட்டி எங்க வந்து இந்த பவுண்டரகனுடைய தலை விழுந்ததோ அது பக்கத்துல இந்த காசிராஜனுடைய தலையும் போட்டுட்டு சுதர்சனாஸ்திரம் கிளம்பி வந்து கிருஷ்ணனுடைய கையிலேயே உட்காந்துருது. இப்ப தெரிஞ்சிருது யார் பகவான் இல்லைன்னு அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. மேல பகவான் வந்து இவன் கணக்கை தீர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தன் சேனையை அழிச்சுட்டு அந்த சுதர்சன சக்கரத்தையும் சமனம் பண்ணிட்டு அவர் அழிச்சுன்னு கிளம்பி வந்துட்டார் இங்க துவாரகைக்கு. இந்த கதை பிரம்மனிஷ்டால் சொல்லிட்டு, இந்த பவுண்டரகனுக்கு பகவத் சாயுஜ்யமா. ஏன் சாயுஜ்யம்னா, பகவான் நான் தான் சொல்லிட்டு அந்த ரூபத்திலே பகவானை ஸ்மரிச்சுட்டே இருந்ததுனால, கிருஷ்ணர் கையால வதம் அடைஞ்சதுனால இந்த பவுண்டரகனுக்கு பகவானுடைய சாயுஜ்யமாகக்கூடிய பாக்கியம்னு சொல்லிட்டு, அந்த நகரத்து காசி நகரத்தை நடுப்புறதான இந்த காசிராஜாவினுடைய சிரசு, இந்த பவுண்டரகனுடைய சிரசு எல்லாரும் பார்க்கறது போல இந்த சுதர்சனாஸ்திரம் போட்டுட்டு போயிடுது. இப்ப துவாரகையில கிருஷ்ணர் எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. இங்க காசிவாசிகள்லாம் பார்த்தா இந்த தலையை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறா. அவளுடைய ராஜாக்களுடைய தலைகள் தானே, அதனால இவ எல்லாரும் வருத்தப்படுறா. அப்படி எல்லாரும் வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது அந்த காசி ராஜாவுக்கு ஒரு புத்திரன் இருக்கான், அவனுக்கு சுதக்ஷிணன்னு பேரு. அவன் என்ன பண்ணினான்னா, சாதாரண போய் யுத்தம் பண்ணிலாம் கிருஷ்ணரை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால போவோம், அவர் தானே இந்த காசிப்பட்டினத்துக்கு அவர் தானே வந்து அதிபதி, அதனால அவர்கிட்ட அவர் அனுகிரகத்தோட அவருடைய உபாயத்தினால நாம போய் கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தி பரமேஸ்வரன் பிரத்யட்சமாகணும்னு அபாரமாக பூஜை பண்றான் கங்கை கரையில. அப்படி பூஜை எல்லாம் நன்கு நடந்தது. பரமேஸ்வரனும் பிரத்யட்சமாயிட்டார். பிரத்யட்சமான உடனே இந்த சுதக்ஷிணன் கேட்கறான், எவன் வந்து எங்க அப்பாவுடைய தலையை அறுத்து கீழே போட்டானோ அப்பேற்பட்டவனை நான் சம்ஹாரம் பண்ணணும், எனக்கு உபாயம் சொல்லுங்கோ அப்படின்னா. நல்ல வேலை இப்படி கேட்டான். பரமேஸ்வரன் வந்து உபாயத்தை மாத்திரம் தான் சொல்லி கொடுக்குறார். அவருக்கு தெரியுமோன்னா இதெல்லாம் அசத்து, இந்த கணக்கெல்லாம் தீர்க்கிறதுக்காக தானே பகவான் வந்திருக்காரு, அதனால அவருக்கும் தெரியும் அப்படின்னு. அதனால இவர் என்ன நினைச்சாருன்னா, உபாயத்தை சொல்லுவோம், அந்த உபாயத்தை எப்படி முறியடிக்கணும்னு
கிருஷ்ணருக்கு தெரியும் அவர் பார்த்துப்பார்னு சொல்லிட்டு அந்த உபாயத்தை மாத்திரம் கபட்டமாக பரமேஸ்வரனும் சொல்லி தராராம். என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஒரு ஒரு தட்சிணா அக்னின்னு ஒரு அக்னி இருக்கு, அந்த அக்னியில வந்து இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஹோமங்கள்லாம் பண்ணு, அதுலேருந்து ஒரு ஆபிச்சார தெய்வம் வரும், ரொம்ப ஜாக்கிரதை, அந்த ஆபிச்சாரத்தை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும், அந்த ஆபிச்சாரத்தை தெய்வத்தை அந்த பிரேதத்தை ஓட்டி விடு, அது துவாரகைக்கு போய் துவம்சம் பண்ணும், அது நீ சொல்லக்கூடிய வேலைகள்லாம் சரியாக செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் இதெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு பரமேஸ்வரன் மறைஞ்சிட்டார். அவன் நல்லபடியாக ஹோமம் பண்ண அந்த ஆபிச்சார அந்த பூதம் கிளம்பி அது சித்தமா இருக்கு. அது வெளியில வரும்போதே எப்படி இருக்குன்னா, அப்படியே அந்த ரூபத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. கண்கள்லாம் செவந்து போய் உடம்பு முழுக்க அது என்ன நிறம்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு நிறம். உடம்புல துளி வஸ்திரம் கூட கிடையாது. தலை எப்படி இருக்குன்னா, தலை முழுக்க மொட்டையா இருக்கு, 3 சிக்க அங்கங்க ஜட மாதிரி நடுப்புற அது ஒரு கொம்பு மாதிரி நீட்டின்னு இருக்கான், தலையில 3 சிக்க. வாயை திறந்தா அக்னியை கக்கிண்டு வருதான், அப்படி ஒரு அக்னியை கக்கிண்டு கண்ணெல்லாம் செவந்துண்டு கோரமான பற்கள் அப்படியே அந்த சிகரத்தையே வந்து கடிச்சு துப்புறது போல அப்படி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் உடம்புல ஒரு சொட்டு வஸ்திரம் இல்லாதபடிக்கு கோரமான ரூபத்தோட அந்த ஆபிச்சார பிரேத்தம் பூதம் வெளியில வந்து அந்த சுதக்ஷிணனை பார்த்து, மேல நான் என்ன பண்ணணும் அப்படின்ன உடனே, நேரா போ துவாரகைக்கு போ, அங்க இருக்கிற எல்லாரையும் துவம்சம் பண்ணு, உன் அக்னி உன் வாயிலேருந்து வரக்கூடிய அக்னினால எல்லாத்தையும் எரிச்சு கிருஷ்ணனுக்கு நீ ஆபத்து கொடுக்கணும், கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணணும்னு அந்த ஆபிச்சார பூதத்தை இங்கேருந்து இந்த சுதக்ஷிணன் கிளப்பி விட்டான். அதுவும் ஆகாய மாரியமாக சஞ்சாரம் பண்ணி நேராக அந்த சமுத்திரத்தையும் தாண்டி துவாரகா நகரத்துக்கு வந்துடுது. வந்து நெருப்பை கக்கிண்டு எல்லாரும் இம்சம் பண்ணுறதுக்காக வந்த உடனே ஜனங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இதுகிட்ட ஆபட்டம்னா நம்மளுக்கு ஆபத்துன்னு உள்ள கிருஷ்ணர் இந்த விஷயம்லாம் தெரியாதபடிக்கு உள்ள சொக்கட்டம் விளையாடின்னு இருக்காராம் பகவான். நேராக அந்த துவாரகா வாசிகள்லாம் போய் உள்ளே போய் கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரேத்தம் வந்திருக்கு, பூதம் வந்திருக்கு, எல்லாரையும் சாப்பிட்றது போல ஆபத்தாக இருக்குது, நெருப்பு கக்கிண்டு வந்திருக்கு கிருஷ்ணா, நீ தான் காப்பாற்றணும்னு உடனே பகவான் வந்து எல்லாரையும் பார்த்து சமாதானம் படுத்தி, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு ஆபத்து வராது, நான் தான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு மந்தஹாசத்தோட எல்லாரையும் சமாதானம் படுத்தின உடனே அவள் மனசும் சமாதானமாறுது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பகவான் அந்த ஆபிச்சார பிரேத்தத்துக்கிட்டேருந்து ஜனங்களை காப்பாற்றணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். இப்பயும் பகவான் என்ன பண்றாருன்னா, உடனே இந்த தன்னுடைய சுதர்சன அஸ்திரத்தை இப்படி ஸ்மரிக்கிறார். ஸ்மரிச்ச உடனே விஸ்ன்னு பாஞ்சுன்னு போறதா அந்த அஸ்திரம். எப்படி அந்த ஆபிச்சார பிரேத்தம் நெருப்பை கக்கிண்டு வருதோ அதுக்கு பிரத்தியாக சுதர்சனாஸ்திரம் கிளம்பி அந்த நெருப்போட போய் அந்த ஆபிச்சார பிரேத்தத்தை இந்த சுதர்சனாஸ்திரம் தாக்குறது. சுதர்சனாஸ்திரம் போய் இந்த மந்திரவத்தா வரக்கூடிய இதை ஒண்ணுமே பண்ணல, ஏன்னா அதுக்கு வேற காரியம் வச்சிருக்கா. அதனால சுதர்சனாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, உடம்புல அங்கங்க கிழிச்சு அந்த பிரேத்தத்தை ரொம்ப ஹிம்சை பண்றது இந்த சுதர்சனாஸ்திரம். அந்த பிரேத்தத்தினால எந்த காரியத்துக்காக அது ஏவப்பட்டு இங்க வந்ததோ அந்த ஆபிச்சார பிரேத்தம், அதை அதால பார்க்க முடியல. நெருப்பு கக்கினா நெருப்பு வரமாட்டேங்கிறது போராத்துக்கு இந்த சுதர்சன அஸ்திரம் அங்கங்க போட்டு கிழிக்கிறது ரணமா இருக்கு, தாங்க முடியல அதால. இப்ப என்னன்னா, இந்த ஆபிச்சார விஷயத்துலலாம் ஒண்ணு இருக்கு, ஒருத்தர் மேல ஏவி விட்டானா அவ வந்து சமதமத்தோட இருந்துட்டு தபஸ்விகளாக இருந்து உபாசனையோட இருந்தானா அவர்கள்கிட்ட நெருங்கவே முடியாது இந்த ஆபிச்சாரங்கள்லாம். அப்ப அது என்ன பண்ணும்னா, அதுக்கு பசியோட கிளம்பி வந்துருது, அதுக்கு ஏதாவது கிடைக்கணும். அப்படி மாதிரி வந்தபோது இவாளை தாக்க முடியலன்னா எவன் ஏவி விட்டானோ அங்க போயிடும் திரும்பி. அது அவனை சாப்பிட்டு அந்த பாதையெல்லாம் அவனுக்கு கொடுத்து அது தன்னுடைய பசியை தீர்த்துக்கும். அதே போல இந்த ஆபிச்சார பிரேத்தம் என்ன பண்ணுதுன்னா, துவாரகாவாசிகளையும் கிருஷ்ணனையும் எரிச்சு சாம்பலாக்கணும் தான் வந்து இதெல்லாம் எதுவும் நடக்கலன்னுடைய கோபத்தோட திரும்ப அங்கேருந்து கிளம்பி காசிக்கே வந்துடுது அந்த ஆபிச்சார பிரேத்தம். அது வந்து என்ன பண்றதுன்னா, எப்படி ஆஞ்சநேய சுவாமி லங்கையை முழுக்க எரிச்சாரோ, இந்த சுதக்ஷிணன் அவன் இருக்கிற இடத்தெல்லாம் தன்னுடைய நெருப்புனாலேயே அங்க எல்லாத்தையும் எரிச்சு, ஏன்னா தனக்கு வேணுங்கிற அந்த இது கிடைக்கலன்னு கோபத்துல எரிச்சு எங்கெங்கெல்லாம் இந்த சுதக்ஷிணன் இருக்கானோ அந்த சுதக்ஷிணனையும் சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை ராட்சச பிராமணர்கள் யாரெல்லாம் வந்து இந்த ஆபிச்சாரம் பண்ணாலோ அவளையும் சம்ஹாரம் பண்ணி எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு இப்படி துவம்சம் பண்ணிட்டு இருக்கு அந்த ஆபிச்சார பிரேத்தம். பகவான் பார்த்தார், இதை எப்படியே விட்டா சரி வராது, கிளப்பி விட்டுட்டான் அசத்துகள்னு. அது பின்னாடியே இந்த காரியம் பார்க்கற பரியந்தம் நீ சும்மா வருன்னு சுதர்சனத்துக்கிட்ட சொல்லி அமைச்சிட்டார் பகவான். இப்படி அவரெல்லாம் திரும்ப எல்லாம் வந்துட்டு இருக்கலையா, அந்த பவுண்டர்கனை சம்ஹாரம் பண்ணியாச்சு, அதுக்கு மேல இந்த சின்ன பயலுக்கெல்லாம் நாம கிளம்பி வரணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஏவி விட்ட ஆபிச்சாரத்தினாலேயே அவனை சம்ஹாரம் பண்ணிட்டு
அந்த ஆபிச்சார பிரேதத்தை சம்ஹாரம் பண்றதுக்காக பின்னாடி சுதர்சனத்தையும் அமிச்சிட்டாராம். எவ்வளவு கெட்டிக்காரர் பாருங்க. அந்த சுதர்சனத்தையும் அமிச்சிட்டு அது இப்படி எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணி நிற்கும் போது சுதர்சனம் போய் இந்த ஆபிச்சார பிரேதத்தையும் சம்ஹாரம் பண்ணிடுது. அப்படி அந்த பிரேதமானது அதுவும் அப்படி பயந்து ஓடி காலமாயிடுது. இந்த ஆபிச்சார பிரேதத்தை சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் யாரெல்லாம் துஷ்டர்கள் இன்னும் கூட கொதிச்சுட்டு இருக்காலோ ஒத்தம் கூட மிச்சம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சுதர்சனாஸ்திரம் சஞ்சாரம் பண்ணி அத்தனை பேரை வீட்டையும் கொளுத்தி விட்டுருது. அந்த மாதிரி எவன்லாம் அசத்து இருக்கானோ அந்த காசிப்பட்டினமே எரியறதான் இந்த சுதர்சனாஸ்திரத்தினுடைய அக்னினால. ஆஞ்சநேய சுவாமி மாதிரி இவர் எல்லாத்தையும் எரிச்சிட்டார் அந்த சுதர்சனாஸ்திரம். அப்படியே எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவும் தெரியாதது போல எப்பயும் போல பகவான் கிட்ட வந்து அவர் சமாதானம் ஆயிட்டார் அப்படின்னு பகவான் இந்த பவுண்டரக்கன், இந்த காசிராஜன், அப்புறம் அவனுடைய புத்திரன் சுதக்ஷிணன், அவனால் ஏவப்பட்ட இந்த ஆபிச்சார பிரேதம் எல்லாத்தையும் அனாயாசமாக பகவான் சம்ஹாரம் பண்ணினார் சுதர்சனாஸ்திரத்தை வச்சுட்டு. இந்த சரித்திரங்கள்லாம் பிரம்மனிஷ்டால் அப்படியே வர்ணிச்சன் வரார். அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த சரித்திரத்தை, இந்த காசிய அசத்துகளாக இருக்கக்கூடிய இவர்கள் இந்த காசி பட்டணத்தெல்லாம் எரிச்ச சரித்திரம் பவுண்டரக வதம், அந்த காசிராஜாவினுடைய வதங்கள்லாம் யார் பாராயணம் பண்ணுறாளோ, ஸ்ரத்தையாக கேட்குறார்களோ, யார் ஸ்ரத்தையாக பிரவச்சனம் பண்ணுறாளோ அவளுக்கு சர்வ பாபமும் போகும் அப்படின்னு இதுக்கு ஒரு பலஸ்ருதியும் சொல்லி பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். ரொம்ப வேடிக்கையாக இருந்தது இந்த அத்தியாயம். புதுசாலாம் யோஜனை பண்ணி பகவான் கூட சண்டைக்கு இழுக்கிறாளேன்னு அப்படி வேடிக்கையாக இருந்தது. அப்பேற்பட்ட அத்தியாயம். மேலே எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச षट्षष्टितमोऽध्यायः। श्रीशुक उवाच नन्दव्रजं गते रामे करुषाधिपतिर्नृपा वासुदेवोऽहमित्यज्ञः दूतं कृष्णाय प्राहिणोत् तं वासुदेवः भगवान् अवतीर्णो जगत्पतिः इति प्रस्तोभितो बालैः नेने आत्मानमच्युतं दूतं च प्राहिणोन्मन्दः कृष्णाय अव्यक्तवर्त्मने द्वारकायां यथा बालः नृपो बालकृतो अबुधः दूतस्तु द्वारकामेत्य सभायाम् आस्थितं प्रभुं कृष्णं कमलपत्राक्षं राजसन्देशमब्रवीत् वासुदेवः अवतीर्णोऽहम् एक एव न चापरः भूतानाम् अनुकम्पार्थं त्वं तु मिथ्याभिधां त्यजा यानि त्वमस्मच्चिह्नानि मौढ्यात् बिभर्षि सात्वता त्यक्त्वैः मां त्वं शरणं नो चेत् देहि ममाहवम्। श्रीशुक उवाच कत्सनं तदुपाकर्ण्य पौण्ड्रकस्याल्पमेधसः उग्रसेनादयः सभ्याः उच्चकैः जहसुस्तदा उवाच दूतं भगवान् परिहासकथामनु उत्स्रक्ष्ये मूढचिह्नानि यैस्त्वमेवं विकत्ससे मुखं तदपि धायाज्ञ कङ्कगृध्रवटैर्वृतः शयिष्यसे हतस्तत्र भविता शरणं शुनाम् इति दूतस्तदाक्षेपं स्वामिने सर्वमाहरत् कृष्णोऽपि रथमास्थाय काशीम् उपजगामः पौण्ड्रकोऽपि तदुद्योगम् उपलभ्य महारथः अक्षौहिणीभ्यां संयुक्तः निश्चक्रामपुराद्रुतं तस्य काशीपतिर्मित्रं पार्ष्णिग्राहोऽन्वयान् नृप अक्षौहिणीभिः तिसृभिः अपश्यत् पौण्ड्रकं हरिः शङ्खार्यासि गदाशार्ङ्ग श्रीवत्सादि उपलक्षितं बिभ्राणं कौस्तुभमणिं
वनमाला विभूषितं कौशेयवाससी पीते वसानं गरुडध्वजम् अमूल्यमौल्याभरणं स्फुरन्मकरकुण्डलम् दृष्ट्वा तम् आत्मनस्तुल्यवेषं कृत्रिममास्थितं यथा नटं रङ्गगतं विजहासभृशं हरिः शूलैः गदाभिः परिघैः शक्तिष्टि प्रासतोमरैः हसिभिः पट्टिशैर्बाणैः प्राहरन्नरयो हरिम् कृष्णस्तु तत्पौण्ड्रककाशिराजयोः बलं गजस्यन्दन वाजिपत्तिमत् गदासि चक्रेषुभिः आर्दयद्भृशं यथा युगान्ते हुतभुक् पृथक् प्रजाः आयोधनं तद्रथवाजिकुञ्जर विपत्खरोष्ट्रैः अरिणावखण्डितैः बभूचितं मोदवहं मनस्विनाम् आक्रीडनं भूतपतेरिवोल्बनम् अथाह पौण्ड्रकं शौरिः भूभुः पौण्ड्रक यद्भवान् दूतवाक्येन मामाह तान्यस्त्राणि उत्सृजामि ते त्याजयिष्ये अभिधानं मे यत्त्वयाज्ञमृषाधृतं व्रजामि शरणं तेद्य यदि नेच्छामि संयुगम् इति क्षिप्त्वा शितैर्बाणैः विरथीकृत्य पौण्ड्रकं शिरोवृश्चत् रथाङ्गेन वज्रेणेन्द्रो यथा गिरेः तथा काशीपतेः कायात् शिर उत्कृत्य पत्रिभिः न्यपातयत् काशीपुर्यां पद्मकोशमिवानिलः एवं मत्सरिणं हत्वा पौण्ड्रकं ससखं हरिः द्वारकामाविशत्सिद्धैः गीयमानकथामृतः स नित्यं भगवद्ध्यान प्रध्वस्त अखिलबन्धनः बिभ्राणश्च हरेराजन् स्वरूपं तन्मयो अभवत् शिरः पतितमालोक्य राजद्वारे सकुण्डलं किमिदं कस्य वा वक्त्रम् इति संशिशिरे जनाः राज्ञः काशीपतेर्ज्ञात्वा महिष्यः पुत्रबान्धवाः पौराश्च हता राजन् नाथ नाथेति प्रारुदन् सुदक्षिणः तस्य सुतः कृत्वा संस्थाविधिं पितुः निहत्य पितृहन्तारं यास्यामि अपचितिं पितुः इति आत्मनाभिसन्धाय सोपाध्यायो महेश्वरं सुदक्षिणो अर्चयामास परमेण समाधिना प्रीतः अविमुक्ते भगवान् तस्मै वरम् अदाद्भवः पितृहन्तृवधोपायं सवव्रे वरमेप्सितं दक्षिणाग्निं परिचर ब्राह्मणे सममृत्विजम् अभिचारविधानेन स चाग्निः प्रमथैर्वृतः साधयिष्यति सङ्कल्पम् अब्रह्मण्ये प्रयोजितः इत्यादिष्टस्तथा चक्रे कृष्णाय अभिचरन् व्रती ततोऽग्निः उत्थितः कुण्डात् मूर्तिमान् अतिभीषणः तप्तताम्रशिखाश्मश्रुः अंगारोद्गारिलोचनः दंष्ट्रोग्र
भृगुटीदण्ड कठोरास्यः स्वजिह्वया आलिहन् सृक्किणीनग्नः विधुन्वन् त्रिशिखं ज्वलन् पद्भ्यां तालप्रमाणाभ्यां कम्पयन् अवनीतलं सोऽभ्यधावत् वृतो भूतैः द्वारकां प्रदहन् दिशः तमाभिचारदहनम् आयान्तं द्वारकौकसः विलोक्य तत्र सुस्सर्वे वनदाहे मृगायथा अक्षैः सभायां क्रीडन्तं भगवन्तं भयातुराः त्राहि त्राहि त्रिलोकेशा वह्नेः प्रदहतः पुरं श्रुत्वा तज्जनवैक्लव्यं दृष्ट्वा स्वानां च साध्वसं शरण्यः सम्प्रहस्याः मा भैष्टेति अवितास्म्यहं सर्वस्य अन्तर्बहिः साक्षी कृत्यां माहेश्वरीं विभुः विज्ञाय तद्विघातार्थं पार्श्वस्थं चक्रमादिशत् तत्सूर्यकोटिप्रतिमं सुदर्शनं जाज्वल्यमानं प्रलयानलप्रभं स्वतेजसाखं ककुभोऽथ रोदसी चक्रं मुकुन्दास्त्रम् अथाग्निमार्दयत् कृत्यानलः प्रतिहतः सरथाङ्गपाणेः अस्त्रौजसा सनृप भग्नमुखो निवृत्तः वाराणसीं परिसमेत्य सुदक्षिणं तं सर्त्विग्जनं समदहत् स्वकृतोऽभिचारः चक्रं च विष्णोस्तदनुप्रविष्टं वाराणसीं साट्टसभालयापणां सगोपुराट्टालक कोष्ठसङ्कुलां सकोशहस्ती अश्वरथान्नशालां दग्ध्वा वाराणसीं सर्वां विष्णोश्चक्रं सुदर्शनं भूयः पार्श्वम् उपातिष्ठत् कृष्णस्य अक्लिष्टकर्मणः एतत् श्रावयेन्मर्त्यः उत्तमश्लोकविक्रमं समाहितो वा शृणुयात् सर्वपापैः प्रमुच्यते। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे पौण्ड्रकादिवधो नाम षट्षष्टितमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।